ஓகேம்மா, குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 5 + 55 + 555 + அப் டு n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சோம். அதை தொடர்ந்து 3 சம்மு சொல்லி தந்துடுறேன்னு சொன்னேன். புக்கில் இது எக்ஸசைஸில் இருக்குது. அதை தொடர்ந்து எக்ஸசைஸில் இருக்குது. இது போக இது மட்டும்தான் கேட்காங்களா அப்படின்னா இல்லை. அதை தொடர்ந்து புக்கில் இல்லாத கணக்கும் இப்போல்லாம் கேட்குறாங்க. அது என்ன நம்பர் அப்படின்னா 6 + 66 + 666 அந்த நம்பர். அடுத்தது 7 + 77 + 777 அந்த நம்பர். இப்படி இந்த 3 நம்பரை கேட்டுருந்தாங்க. அப்போ நம்ம அது என்ன கேட்டாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும். அதுக்காக அதெல்லாமே இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எக்ஸசைஸில் இது எந்த சம் அப்படின்னா பயிற்சி 2.8ல் 6வது கணக்கில் 2வது பயிற்சி 2.8 அதில் 6வதுல 2வது கணக்கு. இதுதான் எக்ஸசைஸில் உள்ள கணக்கு நம்பர். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். பயிற்சி 2.8ல் 6வதுல 2வது கணக்கு. இப்போ இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 + 33 இப்படி கொடுத்துட்டு முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். நான் ப்ளஸ் அப் டு n உறுப்புகளின் கூடுதல்னு கிவன் எழுதியிருக்கேன். இப்போ இந்த கணக்கு கேட்டாங்கன்னாலே கூடுதலுக்குரிய ஃபார்முலா எழுதணும்னு சொன்னேன். கூடுதல் Sn = a × r⁻n - 1/r - 1 இது ஃபார்முலான்னு சொன்னேன். Sn = a × r⁻n - 1/r - 1 இதுக்கு 1 மார்க்கு. சரி, இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினை Sn = எழுத போகிறேன். 3 + 33 + 333 + அப் டு அப்படி போய்கிட்டே இருக்குது. n உறுப்புகளின் கூடுதல் நம்ம n உறுப்புகள் வரைன்னு எழுதிக்கணும். n உறுப்புகள் வரை எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் இந்த 3 வெளியே எடுக்கணும்னு சொன்னேன். எல்லாமே 3ன் மடங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 மட்டும் வெளியே எடுக்கணும். இப்போ 3 வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ளே என்ன வரும்? 1 3 3 வரும், 11 3 33 வரும், 111 3 333 வரும், ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொன்னேனே, 3 வெளியே எடுத்துட்டோன்னா 3 இருக்கிற இடம்லாம் 1 மாறிடும். அவ்வளோதான். இப்போ கடைசி ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் வர போன கணக்கு மாதிரியே தான் வரும். எந்த மாற்றம் கிடையாது. அங்கே அந்த 5 எடுத்துகிட்டு இங்கே 3 போட்டுறணும். அவ்வளோதான் வித்தியாசம். 3/9. அப்போ உள்ளெல்லாம் 9ஆல் வகுத்து 9ஆல் பெருக்க போகிறோம். இப்போ 9 + 99 + 999 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. இந்த கணக்கு படிக்கும் முன்னே கணக்கை படிச்சுட்டு இங்கே வரணும். யூடியூப்பில் கணக்கு வீடியோ எடுத்து பார்த்தா தான் இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். அதில் இருக்கிற 5 தூக்கிட்டு 3 போடணும். அவ்வளோதான். இப்போ 3/9. இந்த 9 இப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கல. நான் 10 - 1ன்னு போட போகிறேன். ப்ளஸ் 99 பிடிக்கலை, 100 - 1ன்னு போட போகிறேன். ப்ளஸ் 1000 - 1ன்னு போடுறேன். ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை போட்டாச்சு. இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த 3/9 எல்லாத்துக்கும் உண்டு, அதனால் 3/9 போட்டாச்சு. இப்போ 3/9 இது 2 தொடராக பிரிச்சுருக்கோம். 10 - 1 100 - 1 அப்படி 2 தொடராக பிரிச்சுருக்குறோம். அதனால் கலெக்ட் பண்ண போகிறேன். 10 + 100ங்கிறது 10 ஸ்கொயர், 10 × 10 பைத்தா 100. 1000ங்கிறது 10 க்யூப், 10 × 10 × 10 ப்ளஸ் அப் டு எது வரனா n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை. சரி, இந்த 1எல்லாம் என்னாச்சு? -1எல்லாம் என்னாச்சு? எத்தனை தடவை இருக்கும்? -1எல்லாம் n உறுப்புகள் வரைங்கிறதுனால n தடவை இருக்கும். அப்போ -nன்னு போடணும். -1 × n, தேர்ஃபோர் -n. அப்புறம் 3/9 இந்த 10 இதுக்கு தான் இந்த ஃபார்முலா Sn ஃபார்முலா. 10 + 10 ஸ்கொயர் 10 க்யூப் இதுக்கு தான் இந்த Sn ஃபார்முலா. இப்போ முதல் உறுப்பு 10, r பொது விகிதம்னு சொன்னேன். 100/10 = 10. 100 10ஆல் வகுத்தா 10 கிடைக்கும். அப்போ rம் 10 தான். அப்போ ஏயும் 10 தான்,
6ம் 10 தான். அப்போ இந்த கொஸ்டினை இங்கே இந்த ஃபார்முலாவை இங்கே எழுத போகிறோம். ஏக்கு பதிலாக 10, ஆறுக்கு பதிலாகவும் 10, வேறு எந்த சேஞ்சும் நான் பண்ணலை. ஏயும் 6ம் 10 போட்டிருக்கேன், வேறு எந்த மாற்றமும் இங்கே பண்ணலை. மைனஸ் இந்த எண், நான் மைனஸ் நல்லா போட்டுக்கணுமா, பெருசாக போட்டுக்கணும். மைனஸ் இந்த எண். ஓகே, இப்போ திரும்பியும் 3/9, 10, 10 அடுக்கு எண் -1/, 10ல் 1 கழிச்சா 9 மைனஸ் எண். இதுவரை லாஸ்ட்டு கணக்கு மாதிரியே தான், 5/55 கணக்கு மாதிரியே தான் செஞ்சுருக்கோம், எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 5ஐ தூக்கிட்டு இங்கே 3 போட்டிருக்கோம், 5க்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். இப்போ தான் ஒரு மாற்றம் பண்ண போகிறோம் கடைசி ஸ்டெப்பில். என்ன அப்படின்னா, இந்த 3/9ங்கிறது ரெண்டுமே 3ன் மடங்கு. அப்போ 3ஆம் வாய்ப்பாடால் 3வது டேபிளால் இதை டிவைட் பண்ண ஈஸியாகிடும். 1 3 is 3, 3 3s are 9, அதாவது 1 3 3, 3 9. அப்போ இந்த 3/9ங்கிறது 1/3 மாறிடுச்சு. இங்கே எங்கேயுமே நீங்கள் அடிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த 5/55 கணக்கை படிச்சுட்டு அந்த மாடல்லே இதை அப்படியே 5 தூக்கிட்டு 3ஆக போட்டு செஞ்சுட்டே வாங்க. இது வர உங்களுக்கு 4 மார்க்கு கிடச்சிரும். கீழே தப்பு விட்டால் கூட பரவாயில்ல, 1 மார்க் தான் போகும். இங்கேயே எங்கேயாவது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா எல்லா மார்க்கும் போயிடும். அதனால் இந்த கடைசி லைனுக்கு முந்தின லைனில் மட்டும் இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணி அடித்தா போதும். 1 3 3, 3 9. இப்போ மேலே 1 தான் இருக்குது, இங்கே 10 இருக்குது. 1 10 10 பை 9 3 27. இந்த 10ன் அடுக்கு எண் -1 அப்படியே இருக்கும், மாறாது. இந்த 1ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம், 1 10 10, 3 9 27 மைனஸ் இந்த எண் இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு எண்ணு தான். ஒரு நம்பரை 1ஆல் பெருக்கிறப்ப அதே நம்பர் கிடைக்கும். அப்போ எண்ணை 1ஆல் பெருக்கிறப்ப எண்ணு தான் கிடைக்கும். பை கீழே 3 இருக்குது, கீழே 3 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ இந்த ஸ்டெப்பில் தான் ஆன்சர் மாறுது. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு செய்ய தெரிலனா இதோடு நீங்கள் விட்டுட்டாலும், இல்லை பழைய கணக்கு மாதிரியே அப்படியே பெருக்கி போட்டால் கூட கரெக்டாக தான் வந்துடும், 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒன்று சின்ன டிப்ஸு மட்டும் இதில் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்னு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே ஒன்று போல் எழுதணும். எப்படி ரைட்டாக எழுதணும் அப்படின்னா, உங்கள் டெஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் மார்ஜின் போட்டிருப்பீங்க, இல்லை அங்கே போட்டிருப்பாங்க. இந்த மார்ஜின் போட்ட உடனே மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டு தான் இருக்கணும். மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டு தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. மார்ஜினுக்கு அப்புறம்தான் இந்த 3/9 இது எல்லாமே வரும். சாரி, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து தான். அதாவது மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து தான் மொத்த கணக்குமே வரும். மார்ஜினுக்கு அப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் தான் மொத்த கணக்கு வரும். அதை மறக்காமல் செய்யணும். மார்ஜினை ஒட்டி ஈக்குவல்ட்டாக போட்டுட்டு மொத்தத்தை எழுதணும். அப்போ கரெக்டாக வந்துடும். தேங்க்யூ.